உங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு நியாயம், மற்றது உலகத்திலே இருக்கிறது நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு மற்ற பெண்களுக்கு வேற நியாயம். இதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு நீங்க செஞ்சது தவறா சரியா? நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. Politics aside, but as a woman, touch your heart and say that what the decision taken at the parliament was the right one. Your conscience will tell you what the biggest liar you are. இந்த தேர்தல்ல அந்த அடுத்த 5 வருஷத்துல என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எப்படி மக்களை ஏமாற்ற முடியும், அது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலில் இவங்க இந்த டீலிமிட்டேஷன் மேலே பழி சுமந்துட்டு தனக்கு தானே பாராட்டு விழா நடத்தி பெண்கள் நெஞ்சில குத்துனதுனால இந்த தேர்தல் அவங்க ஜெயிக்க போறது இல்லை. ஒரு பெண்ணுங்கிறது முறையில 2 பெண் குழந்தைக்கு தாயாக இருக்கிறது முறையில இது என் குழந்தைங்களுக்கு எனக்கு சமமா இருக்கிறது எல்லாம் என்னோட சகோதரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம். திமுக, காங்கிரஸ், வெஸ்ட் பெங்கால் இருக்கிற டிஎம்சி, சமாஜ்வாதி பார்ட்டி எல்லாரும் கலந்து செஞ்சிருக்காங்க. உங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு நியாயம், மற்றது உலகத்திலே இருக்கிறது நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு மற்ற பெண்களுக்கு வேற நியாயம். இது எந்த வகையிலும் சரியானது எனக்கு தெரியல. இதுக்கு சோனியா காந்தி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க இன்னும் பதில் சொல்லல. இதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொரு கட்சியில இருக்குது. ஒரு பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க, உண்மையில ஒரு பெண்ணுங்கிறது முறையில உண்மையில இது சரியாக இருக்கா? ஒரு செகண்ட் அரசியல் தள்ளி வைங்க. ஒரு பெண்ணுங்கிறது முறையில நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு நடந்தது பார்லிமெண்ட்ல நீங்க இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு நீங்க செஞ்சது தவறா சரியா? நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. Politics aside, but as a woman, touch your heart and say that what the decision taken at the parliament was the right one. Your conscience will tell you what the biggest liar you are. இது மிகப்பெரிய துரோகம் நிச்சயமாக நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு பெண்களுக்கு நடந்திருக்கு. பிரதமர் அவர்கள் எப்படி எல்லா பெண்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரோ, இந்த முறையும் நான் நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண் கிட்ட, ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, எல்லா சகோதரிகள் கிட்ட, எல்லா என்னுடைய குழந்தை மாதிரி இருக்கிற பெண்கள் கிட்ட இந்த துரோகத்துக்காக கைகுப்பி அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இதோட நாங்க விட்டுட மாட்டோம். 33 இடஒதுக்கீடு பெண்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். இது பெண்களுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் இந்த விடுதலை நான் சொல்லுவேன், இந்த அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் இது அவங்களுடைய நியாயமான அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. இது வாங்குற வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம், வாங்கிய தீர்வோம். அது மட்டும் உறுதி செய்யும். அதுதான் அவர் வெடி வச்சு கொண்டாடுவாரு. அதான் சொல்றேன், நெஞ்சில குத்திருக்காரு. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், மற்ற பெண்களுக்கு வேற நியாயமா? அப்போ எதுக்கு அவங்க தங்கச்சி மட்டும் ஏன் பார்லிமெண்ட்ல இருக்கணும்? எத்தனை பெண்கள் இங்க நிப்பாட்டி இருக்காரு அவர் இந்த தேர்தல்ல? எத்தனை சதவீதம் பெண் இருக்காங்க அவங்க கட்சியில இருந்து? இன்னைக்கு அசெம்பிளியில பெண்கள் போனாதான் அவங்களால ஒரு டிசிஷன் மேக்கிங், பாலிசி டிசிஷன் மேக்கிங் அவங்களால பண்ண முடியும். ஆனா பெண்கள் ஒரு டிசிஷன் மேக்கர் இருக்கக்கூடாது. இந்த திமுக அண்ட் காங்கிரஸ் உடைய மைண்ட் செட் ஒண்ணுதான் இருக்கு, பெண்கள் கிச்சன்ல மட்டும்தான் இருக்கிறோம். உனக்கு என்ன வேலை? நீ கிச்சன்ல இரு, நீ அடுப்பு பார்த்துக்கோ, நீ இப்ப குழந்தை பெற்றுட்டு குழந்தை பார்த்துக்கோ, மீதி எல்லாம் டிசிஷன் நாங்க எடுப்போம். என்னங்க இந்த கண்டிப்பாக எல்லா பெண்கள் இந்த தேர்தல்ல ஒரு பாடம் புகட்ட போறாங்க. திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணிக்கு ஒரு பாடம் புகட்ட போறாங்க. சமூக நீதி காவலர் தமிழக முதல்வர் சொல்லிக்கிறாரு, அந்த மாதிரி அவரோட செயல்பாட்டுல இருக்கா சமூக நீதி காவலர்? அதுக்கு அர்த்தம் என்ன முதல்ல அவர்கிட்ட தெரிஞ்சுக்குங்க. சமூக நீதி அப்படி என்னன்னா அவருக்கு அதுக்கு அர்த்தம் புரியுதா? யாரோ எழுதி கொடுத்தா நான் படிக்கிறது கிடையாது, அதுக்கு அர்த்தம் புரியுதா? சமூக நீதி பத்தி கேட்டீங்க. ஒரே ஒரு விஷயம், வேங்கை வயல் நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அதனுடைய சம்பந்தம் இல்லாம டாபிக் இருந்தாலும் நீங்க கேட்டதுனால இன்னைக்கு இதை பத்தி பேசலாம். வேங்கை வயல்ல முதல்வரும் துணை முதல்வரும் போனது கிடையாது. இப்ப இடஒதுக்கீடு பட் எதான் சொல்றேன், அது சமூக நீதி சொல்லும் போது இதுக்கு முழுமையான அர்த்தம் என்ன முதலமைச்சர் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லட்டும். சமூக நீதி பெண்ணுக்கு நீதினா ஒரு தலித் பெண்ணையே துணை முதல்வராக்கல. ஆர்டிகல் 81, 82 அதான் நான் கேட்கிறேன்னு. ரொம்ப படிச்சவங்க கூட தானே வச்சிருக்காரு, படிச்சவங்க கூட தானே முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அங்க ஆட்சியில வெஸ்ட் பெங்கால்ல பெண்களுடைய கதி என்ன இருக்கு? தினமும் நீங்க பிரஸ்காரங்க நீங்க தானே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
அது பேசிக் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லா இல்ல. கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்காங்க. அம்பேத்கர் ஃபாலோவர் நான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் தான் லா எழுதிருக்காங்க. படிச்சிருக்காங்களா? அந்த கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் என்ன இருக்கு? டீலிமிட்டேஷன் பண்ணாம நீங்க பில் பாஸ் பண்ண முடியுமா? 33% டீலிமிட்டேஷன் பண்ணாம நீங்க எப்படி பண்ண முடியும்? இட ஒதுக்கீடு எப்படி பண்ண முடியும்? அது இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. இன்னைக்கு பெண்கள் பத்தி நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ் மீதி அரசியல் சம்பந்தமாக இடஒதுக்கீடு பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். பெண்கள் மிகப்பெரிய பாதிப்பு. இன்னைக்கு எப்படி வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து திமுகவுக்கு வந்து அவங்க எப்பவுமே வந்து பெண்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அவங்க மேடையிலேயே முதலமைச்சர் வச்சு அவங்க கட்சியில இருக்கிறவங்க கூட்டணியில இருக்கிறவங்க ஒரு தலைவி சொல்லிட்டாங்க. அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. அது சரிங்களா? அதுக்கு நம்ம வந்து அது அதிகமா சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ பெண்கள் எப்படி எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்களோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல விதி அவர்களுக்கு, மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பெண்கள் வந்து எதிராக வாக்களிப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால சொன்னேன்ல, அரசியல் தனியா வச்சுட்டு பாலிடிக்ஸ் தனியா வச்சுட்டு கனிமொழி அவர்கள் நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வராதது ஒரு பெண்ணாக அவங்களுக்கு மனசை வலிக்கலையா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. Madam will also conclude. Main thing is DMK Congress were traitors like Yettappan, Mir Jafar, North India la Yettappan நம்ம ஊர்ல Yettappan மாதிரி they were traitors. They betrayed the women of India by backstabbing them and stabbing them in the chest. Tamil people will defeat and rout this negative anti-woman development DMK alliance by defeating them in the election. இல்லைங்க, அவங்க செட்டப் பண்ண நாங்க உண்மைதான் பேசுறோம். போய் பித்தலாட்டம் பண்றதுக்கு நாங்க தயார் இல்லை. இது எல்லாமே வந்து மக்கள் ஏமாத்துறதுக்கான வேலைதான் திமுகவும் காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நலன் மட்டும் செய்யறதுக்கு பாஜக, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க தமிழகத்தில் இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு பெண்களுக்கு செஞ்ச துரோகத்துக்காக மக்கள் அவங்கள மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்க போறாங்க. அவங்க மேலே வந்து யாருமே வந்து அந்த கோவத்தை வந்து இந்த தேர்தலை காமிக்க போறாங்க. யாருமே வந்து திமுகக்கு, காங்கிரஸ்க்கு வாக்களிக்க போறதில்லை. அண்ட் இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுகக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க.